டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி வந்து டே 13க்கான கிளாஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து சண்டே மட்டும் கிளாஸ் இருக்காது. இப்போ மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் கிளாஸ் இருக்கும். சண்டே ஒரு நாள் லீவு, அப்போ கிளாஸ் இருக்காது. சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு, இது வரைக்கும் இந்த 11 நாள் கிளாஸில் என்னென்னலாம் பார்த்தோம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஷார்ட் ரிவிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, நான் ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஆம் ஈஸ் ஆர் பற்றி பார்த்தோம். இது எதுக்கு யூஸ் ஆகும்? ஆம் ஈஸ் ஆர்லாம் ஆம் ஈஸ் ஆர் இது எதுக்கெலாம் யூஸ் ஆகும்னா, இதோட அர்த்தம் என்னென்னா, ஒரு பொருள் வந்து ப்ரெசண்ட்டில் இப்போ என்ன நிலைமையில் இருக்குது, என்ன நிலைமையில் இருக்குதுன்னு சொன்னேன்னா, அதுக்கு வந்து ஆம் ஈஸ் ஆர் யூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து அந்த ஆம் ஈஸ் ஆருக்கும் பக்கத்தில் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, அதாவது ஒரு வெர்போட ஒரு வினையோட, தமிழில் சொன்னிங்கன்னா வினையோட ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்ந்து வந்துச்சுன்னா, அதாவது வெர்போட ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்ந்து வந்துச்சு. இதில் டாக், உதாரணத்துக்கு வந்து டாக்கு ப்ளஸ் ஐஎன்ஜி, டாக்கிங், வாக்கிங், கோயிங், சீயிங் அப்படிலாம் வந்துச்சுன்னா, அது வந்து அந்த ஆமீஸ் ஆர் பக்கத்தில் இந்த மாதிரி வாக்கிங், டாக்கிங், கோயிங், சீயிங், லிசனிங் அப்படிலாம், ஹியரிங் அப்படிலாம் வந்துச்சுன்னா, அப்போ அந்த செயல் வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் கொஞ்சம் தூரத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் காலத்துக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதை சொல்கிறதுக்கு நம்ம ஆமீஸ் ஆருக்கு பக்கத்தில் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வரும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அடுத்தது 2 வார்த்தையில் சிம்பிளாக ஒரு செயல் நடந்து முடிஞ்சுது அப்படி சொன்னால், ஒரு சப்ஜெக்ட்டு ப்ளஸ் பாஸ்ட் டென்ஸ் வெர்பு வரும்னு சொன்னேன். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு கோ, வென்ட், கான், அதை நம்ம வந்து 2 வார்த்தையில் பாஸ்ட் டென்ஸில் நடந்து முடிந்த செயலை பற்றி சொன்னோன்னா, சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வெர்புன்னு வரும்போது, அப்போது ஹி வென்ட்டு, கோ, வென்ட், கான் அப்படின்னு நடிகரில் இருக்கிற வெர்பு எடுத்து ஒரு சப்ஜெக்ட் நாம் யாரை பற்றி பேச போகிறோமோ அவங்களுக்கு அடுத்தது வந்து அந்த பாஸ்ட் டென்ஸ் வெர்பு எடுத்து போட்டுடணும். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து 2 வார்த்தையை யூஸ் பண்ணி நான் ப்ரெசென்ட்டில் ஒரு செயலை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எப்படி சொல்லுது? ஹீ, இப்போ லிசன் அப்படின்னு இருக்குன்னா, ஹீ லிசன்ஸ் டு மியூசிக், ஹீ லிசன்ஸ் டு மியூசிக் அப்படின்னு வரும். ஹீ, ஷீ, இட்டுக்கு பக்கத்தில் வெர்போட எஸ் சேர்ந்து வரும்னு சொன்னேன்னா இல்லையா? ஸோ அப்போ ஷீ லிசன்ஸ் டு மியூசிக், ராமு லிசன்ஸ் டு மியூசிக், சம்பத் லிசன்ஸ் டு மியூசிக் அப்படிலாம் வரும். சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தோம்? ஹேவ் டு அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஹேவ் டுனா என்ன? ஒரு செயலை நான் செய்ய போகிறேன் அப்படின்றத சொல்கிறது மீனிங் குறிக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. நான் வந்து அதே மாதிரி ஒரு செயல் வந்து கடந்த காலத்தில் கொஞ்சம் நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு, அது எப்படி சொன்னோன்னா, வாசு வேறு பக்கத்தில் ஐஎன்ஜி வரும், வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்துச்சு, அது வந்து கடந்த காலத்தில் ஒரு செயல் கொஞ்சம் நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்போ மொத்தமாக ஒரு ப்ரெசென்ட்டில் ஒரு சப்ஜெக்ட், ஒரு நம்ம பேசக்கூடிய ஒரு ஆள் எப்படி இருக்குன்றதை பற்றி ஆமீஸ் ஆர் சொல்லும். அதே மாதிரி ஆமீஸ் ஆர் பக்கத்தில் ஒரு வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வந்திருந்ததுன்னா, அது வந்து என்ன சொல்லணும்னா, ஒரு செயல் கொஞ்சம் காலம் நடந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றி சொல்லும். அதே மாதிரி வாசு வேறு, அது பக்கத்தில் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வந்திருந்ததுன்னா, அது கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருந்து, கொஞ்சம் காலம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, நடந்துக்கிட்டு இருந்ததில்ல, அந்த செயலை பற்றி சொல்லும். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது என்ன? அப்புறம் 2 செயலை வச்சுக்கிட்டு சிம்பிளாக எப்படி பேசுகிறது, ப்ரெசென்ட்டில் உள்ள ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி பேசுகிறது, 2 வார்த்தையை வச்சுக்கிட்டு கடந்த காலத்தில் நடந்த செயலை பற்றி எப்படி பேசுகிறதுன்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாசு வேறு திரும்பியும். இப்போ இந்த வாசு வேறு இதோட பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஆமீஸ் ஆர் என்ன பார்த்தோம்? ஆமீஸ் ஆர் வந்து நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க ப்ரெசென்ட்டில் எப்படி இருந்தாங்க, அவங்களோட நிலையை பற்றி சொல்லும். சரிங்களா? நிலையை பற்றி சொல்லும், அவங்க என்னவாக இருந்தாங்க அப்படின்றத பற்றி சொல்லும். சரிங்களா? அதே மாதிரி வாசு வேறு அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட்டு, அதாவது நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க கடந்த காலத்தில், கடந்த காலம்னா என்னன்னு சொன்னேன், இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம், இதுக்கு முன்னாடி நடந்தது. இப்போ நான் ஹாய் சொன்னேன்ல, அது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ். அப்போது 2-3 நொடிக்கு முன்னாடி பாருங்களேன், ஹலோ, இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஹலோன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ். அப்போது இப்போ நம்ம உணர்றது இல்லாமல், இந்த ப்ரெசென்ட்டாக நம்ம நினைக்கிறது இல்லாமல், இதுக்கு முன்னாடி என்ன நடந்து முடிஞ்சதோ அது எல்லாமே பாஸ்ட்டு தாங்க. உலகம் தோன்றுனதுலேருந்து நம்ம இப்போ ஒரு நொடிக்கு முன்னாடி செஞ்சது எல்லாமே பாஸ்ட்டு தான். ஸோ அப்போ அந்த பாஸ்ட்டை வந்து ஒரு சப்ஜெக்ட், நம்ம பேச போகிற சப்ஜெக்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லணுன்னா, அது வந்து வாசு வேர் பற்றி தான் சொல்லணும். இந்த வாசு வேறு எது கூடலாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீ வாசு, ஷீ வாசு, இட் வாசுன்னு வரும். அவன், அவள், அது. இப்போ ராமு வாஸ், ராஜு வாஸ், அப்புறம் மல்லிகா வாஸ், ரோஜா வாஸ், இட் வாஸ் அப்படின்னு வந்துடும். அப்புறம் தே வேர், ஐ வேர்,
வி வேர், யூ வேர் அப்படின்னு வரும். சரிங்களா? ஓகே, இது வார்த்தையை பொறுத்து ஹி ஷி இட்டு ஐவி யூதை பொறுத்து மாறும். சரிங்களா? இப்போ வாசு வேறுலாம் என்ன சொல்லும்? கடந்த காலத்து இந்த வாசு வேறு என்ன சொல்லுது? கடந்த காலத்தில் ஒரு செயல் ஒரு சப்ஜெக்ட், நம்ம பேச போகிற சப்ஜெக்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும். இங்கே பாருங்களேன், டயர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. டயர்டுனா மீனிங் என்ன? பா ரொம்ப டயர்டாக இருக்குப்பா, ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னால் களைப்பாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது நீங்கள் வந்து நேற்று ரொம்ப களைப்பாக இருந்தீங்க அப்படின்னு எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் டோ டயர்ட், ஐ வாஸ் ஸோ டயர்ட். இங்கே பாருங்கள், ஐ வாஸ். அப்போது கடந்த காலத்தில் நம்ம இருக்கிறது சொல்லும்போது ஐ வாஸ் வந்துடுதா? ஐ வாஸ் டயர்ட் அப்படின்னா எனக்கு டயர்டாக இருந்துச்சு. ஐ வாஸ் டயர்ட் எஸ்டர்டே, ஐ வாஸ் டயர்ட். வாஸ் பக்கத்தில் என்ன வருது? டயர்டுன்னு வருதா? அப்போது நான் எப்படி இருந்தேன், என்ன நிலைமையில் இருந்தேன், என்னோடய கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்கிறதில்ல. இப்போ ஐ வாஸ் டயர்ட், நான் களைப்பாக இருந்தேன் நேற்று, எஸ்டர்டே ஐ வாஸ் டயர்ட், எஸ்டர்டே ஐ வாஸ் ஸோ டயர்ட் அப்படி கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த வாசு வேறுன்றது கடந்த காலத்தில் நம்ம பேசக்கூடிய யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க என்ன மாதிரி இருந்தாங்க, எந்த நிலையில் இருந்தாங்க, எந்த கண்டிஷனில் இருந்தாங்க அப்படி சொல்கிறதெல்லாம் அந்த வாஸ் வேறு தான் சொல்லும். சரிங்களா? இந்த வாஸ் வேர் பக்கத்தில் நிறைய டைம் வந்து அட்ஜெக்டிவ் வரும். நிறைய டைமில் அட்ஜெக்டிவ் வரும். இப்போது 100%க்கு 95% அட்ஜெக்டிவ் வரும். ஒரு சில இடத்துல அதில் பிளேஸ் மென்ஷன் பண்ணி வரும். அதுக்கடுத்து வந்து டைம் மென்ஷன் பண்ணி வரும். அதெல்லாம் போக போக இன்னும் ப்ரீஃபாக பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. அப்போது இப்போ இந்த டயர்டு அப்படின்றது வந்து களைப்பா. அதை வந்து இப்போ நான் பாருங்கள் 2 சென்டென்ஸ் சொல்கிறேன். ராஜு ரொம்ப களைப்பாக இருந்தான். ராஜு 2 நாளைக்கு முன்னாடி ரொம்ப களைப்பாக இருந்தான். அது அப்படி இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? 2 days பிஃபோர் ராஜு வாஸ் டயர்டு. வாஸ் டயர்டுன்னு வந்துருச்சா? 2 days பிஃபோர்னால் 2 நாளைக்கு முன்னாடி ராஜு வாஸ் டயர்ட். ராஜுன்றவன் ரொம்ப களைப்பாக இருந்தான். அதே இப்போ ப்ரெசென்ட் நான் சொல்கிறேன். இப்போது ராஜு ரொம்ப களைப்பாக இருக்கான், காலையிலேருந்து சாப்பிடல, அதனால் ராஜு ரொம்ப களைப்பாக இருக்கான்னா நவுலாம் வேணாம். ராஜு இஸ் டயர்டு அப்படின்னா ஈஸ் வந்துட்டாலே அங்கே இப்போ இருக்குன்னு அர்த்தம், இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஈஸ்ன்றது இப்போ இருக்குன்னு அர்த்தம். வாஸ்ன்றது கடந்த காலத்தை மென்ஷன் பண்ணோம். அது நீங்கள் எஸ்டர்டேன்னு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணணும் போட்டிங்கன்னா எஸ்டர்டேன்னு போட்டுக்கலாம். இல்லைனா வாஸ் வந்துச்சுனாவே அது கடந்த காலத்தில் ஒரு செயல். அந்த கடந்த காலம் எப்போன்னு குறிக்கிறப்ப வேணால் நம்ம வந்து எஸ்டர்டே மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போது ராஜுன்றவன் இப்போ ரொம்ப களைப்பாக இருக்கிறான். ராஜு இஸ் டயர்ட், ராஜு வாஸ் டயர்ட். இப்போ பாருங்கள், அவங்க எல்லாரும் இங்கே பாருங்கள், இந்த அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். வெதர் வாஸ் குட். குட்டுன்னு என்ன? நன்றாகன்னு அர்த்தம். நல்லதுன்னு நம்ம படிச்சிருப்போம். நன்றாக தான் அதுக்கு அர்த்தம். சரிங்களா? அப்பா நேற்று மழை பெஞ்சுதுரா சாமி. அதுக்கு அடுத்தது வந்து இந்த கிளைமேட்டை பார்க்கணுமே. மழை பெஞ்சு விட்டதுக்கப்புறம் ஒரு 5:30 மணிக்கு சும்மா அப்படியே சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். சில்லுன்னு அப்படியே உடம்புக்கு எதமாக மனசுக்கு எதமாக இருந்துச்சு நம்ம சொல்கிறோம்ல. அப்போது வெதர் அந்த மாதிரி சூப்பரான வெதர் இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறது? இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? அப்போ இருந்துச்சுன்னு சொல்லும்போது வாஸ் வேறு வரும். இப்போ வெதர் வாஸ் ஸோ குட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வெதர் வாஸ் குட், வெதர் வாஸ் சூப்பர் அப்படின்னா அப்போ அந்த வெதர் வந்து நம்ம பேசக்கூடிய எதை பற்றி பேசுகிறோம்? வெதரை பற்றி பேசுகிறோம். அந்த வெதர் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, குட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ வெதர் வாஸ் குட், வெதர் வாஸ் சூப்பர், வெதர் வாஸ் ஸோ சில், அப்போ ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. வெதர் வாஸ் கோல்டு, அப்பா ரொம்ப குளிர்துரா, ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லும்போதுலாம் வெதர் வாஸ் கோல்டு, டூ கோல்டு அப்படின்னு சொல்லும்போது ஜில்லுன்னு இருக்குது, ஒரே பனி மாதிரி அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன்ல. இப்போ வெதரை பற்றி பேசுகிறோம். வெதர் எப்படி இருக்குது? வெதர் வாஸ் அதே மாதிரி. அப்பா என்னடா இது? இப்போ அதே மாதிரி இப்போ வெதரை பற்றி நான் பேசுகிறேன். அப்பா என்னடா இது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, சூப்பராக இருக்குடா அந்த கிளைமேட், மழை பெய்யுறது பாரு, எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, இந்த வெதர் வானிலை வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொன்னால் இப்போது வெதர் இஸ் குட், வெதர் இஸ் குட், வெதர் இஸ் சூப்பர், வெதர் இஸ் சில், வெதர் இஸ் கோல்டு அப்படிலாம் சொல்லுவோம்ல. அப்போ வெதர் ஈஸ் வந்துட்டாவே இப்போ இருக்கிறத பற்றி சொல்லணும். அந்த சில்லு, கோல்டு, டூ, குட் இதுக்கு முன்னாடிமெல்லாம் நீங்கள் டூ போட்டுக்கலாம். சூப்பர், டூ சில், டூ கோல்டு அப்படி சூப்பர் அப்படின்லாம் சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து அப்போ இங்கே குட்டுன்னா நன்றாகன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், லேட்டு, லேட்டுன்னா என்ன? தாமதமாகன்னு அர்த்தம். சரிங்களா? தம்பி என்ன நேற்று நீ ரொம்ப லேட்டாக வந்து நினைக்கிறேன், என்ன நீ ரொம்ப லேட்டாக வந்து நேற்று அப்படின்னு சொல்லும்போது, நீ ரொம்ப லேட்டாக வந்து தெரியுமா நேற்று அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? யூ வேர் லேட், யூ ஆர் லேட் எஸ்டர்டே நைட். ரொம்ப லேட்டாக வந்து தெரியுமா நேற்று நைட்டு, எங்கே போன நீனு அப்படின்னு சொல்லும்போது அந்த ரொம்ப லேட்டாக வந்து நேற்று நைட்டு நீனு நேற்று நைட்டு ரொம்ப லேட்டாக வந்த அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்?
யூ ஆர் லேட் எஸ்டர்டே நைட். சரிங்களா? அப்போ வேர் லேட் யூ ஆர் லேட் எஸ்டர்டே நைட். சரிங்களா? இப்போ லேட்னா தாமதமாக, அந்த வேர் எடுத்துகிட்டு ஆம் இஸ் ஆர் போட்டால் ஹீ இஸ் லேட், அவன் இப்போது தாமதமாக வரான். ஹீ இஸ் லேட், ஏன்டா ரொம்ப லேட்டாக வர அப்படின்னு கேட்கணும்ல. அப்போ ஹி வாஸ் லேட், அவன் ரொம்ப தாமதமாக வந்தான். சரிங்களா? அப்புறம் ஐ ஆம் 22 years old அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து 22 வயசு பையன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஐ வாஸ் 22 years oldனா நான் போன வருஷம் எனக்கு 22 வயசாச்சு, இப்போது 23 வயசு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ வாசு வேறு ஆம் இஸ் ஆர் இதோட பயன்பாடுகள்லாம் இப்போ புரியுது அவங்களுக்கு. அப்புறம் அஃப்ரைட் ஆஃப்னா எப்போ எனக்கு ஒரு நாயை பார்த்தாலே பயம், எனக்கு பேயை பார்த்தாலே பயம், எனக்கு தண்ணியை பார்த்தாலே பயம் அப்படின்னு சொல்கிறேன்ல. அப்போ அஃப்ரைட் ஆஃப் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு பயம் அப்படின்னு, அஃப்ரைட்னா பயம் அப்படின்னு அர்த்தம், அஃப்ரைட் ஆஃப் அப்படின்னா பயமாக அப்படின்னு அர்த்தம். அது செட்டாக தான் ஒரு செட் ஃப்ரேஸ் அது அஃப்ரைட் ஆஃப்ன்றது. சரிங்களா? ஐ வாஸ் அஃப்ரைட் ஆஃப் டாக் அப்படின்னா சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் எனக்கு நாயை பார்த்தா செம்மையாக பயப்படுவேன் தெரியுமா. நாயை பார்த்தாலே எனக்கு பயம் வந்துடும்டா. தெரியும், போயிட்டே இருப்பேன் கடைக்கு போகும்போதே எனக்கு நாயை பார்த்தா செம்ம பயம் வந்துடும், நான் அப்படியே ஓடியே போய்ட்டு தெரிஞ்சுக்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்கள்ல, சின்ன பிள்ளைல நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அப்போ நாயை பார்த்தா எனக்கு சின்ன பிள்ளைலாம் பயம். அப்போது ஐ வாஸ் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஐ வாஸ் அஃப்ரைட் ஆஃப் டாக்ஸ் வென் ஐ வாஸ் எ சைல்டு. நான் வந்து சின்ன பிள்ளையா குழந்தையாக இருக்கும்போது எனக்கு நாயை பார்த்தாலும் நான் பயந்துருவேன். ஆனால் பட் நவ் ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் டாக்ஸ் பிகாஸ் நான் பெரியவன் ஆகிட்டேன். நாயை இப்போ என்னை பார்த்து குலைச்சிதுன்னு வச்சுங்க, அடி ஒரு அடி தான் கல் எடுத்து. சரிங்களா? அப்படி சொல்லலாம். அப்போ எனக்கு பயம் இல்லை, இப்போ எனக்கு பயம் இல்லைண்ணா. ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் டாக்ஸ்ண்ணா, ஐ எம் நாட் அஃப்ரைட். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு பாசிட்டிவும் வருது. ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் டாக்ஸ்ண்ணா, எனக்கு பயமாக இருக்குது. நான் இப்போ எனக்கு நாயை பார்த்தாலே பயம். ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் டாக்ஸ்ண்ணா, எனக்கு இப்போ நாயை பார்த்தா இப்போல்லாம் பயம் இல்லை. சரிங்களா? ஹங்க்ரி, எப்பா என்ன பசி சாமி, செம்ம பசி. ஹங்க்ரின்னா என்ன, பசியாக அப்படின்னு அர்த்தம், பசியாக. இப்போ ஆம் வந்துச்சுன்னா பசியாக இருக்கிறேன். வாஸ் ஹங்க்ரினா பசியாக இருந்தேன்னு அர்த்தம். ஆம் ஹங்க்ரி, ஈஸ் ஹங்க்ரி, ஆர் ஹங்க்ரி அப்படின்னு வந்துச்சுன்னா பசியாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். பசியாக இருக்கிறேன், பசியாக இருக்கிறாள், பசியாக இருக்கிறதே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இங்கே பாருங்கள், அடுத்தது வந்து இப்போ பசியாகப்பா என்ன பசி நதிஷ், அம்மா பசிடா சாமி. நேற்று நைட்லாம் அந்த ஊருக்கு போனோம்ல, ஒன்றுமே சாப்பிடவே கிடைக்கல, ரொம்ப தூரமாக இருந்துச்சு. நான் மட்டும் போயிட்டே இருக்கேன், ஒரு கடை கூட இல்லை, ஒரு ஹோட்டல் கூட சாப்பிட நடந்து போயிட்டு அம்மா பசி மயக்கம். நேற்று 2 மணிக்கெலாம் மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பசி ஆகிடுச்சு. அப்போது நேற்று ரொம்ப பசியாக இருந்துச்சுப்பா, 2 மணிக்கெலாம் செம பசி, நேற்று ரொம்ப பசி அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் ஹங்க்ரி. அப்போ வாஸ் ஹங்க்ரின்னும் போது கடந்த காலத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ அது இப்போ அப்பா என்ன சமையல் செஞ்சிட்ருக்கீங்க, ஏம்மா என்னால் சமையல் செஞ்சிட்ருக்கேன், எவ்வளோ பசி தெரியுமா எனக்கு, செம்ம பசி, சீக்கிரம் ஒரு 2 தோசையாவது செஞ்சு கொடு, செம்ம பசி எடுக்குது காலையிலேயே அப்படின்னா. இப்போ நான் ரொம்ப பசியாக இருக்கிறேன் அப்படின்னா ஐ எம் ஹங்க்ரி அப்படின்னு வந்து ஐ ஆம் ஹங்க்ரி. சரி, ஐ எம் ஹங்க்ரினா ஆம் வந்துட்டாலே, ஆம் வந்துட்டாலே இப்போ இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் ஹங்க்ரினா நான் இப்போ பசியாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எக்ஸ்பென்சிவ். தம்பி இப்போ நம்ம ஒரு ஷாப்பிங்க்கு போகிறோம். தம்பி நம்ம ஆளை பார்த்தாலே தெரியல, நம்ம தான் ரொம்ப கொஞ்சம் நமக்கெல்லாம் ஒரு லிமிட்டடாக, இப்போ என்ன பார்த்தாலும் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, காசு கம்மியாக இருக்குது நம்மள்ட்டலாம். ஸோ அப்போ வாங்கும்போது தம்பி அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான இது, அதெல்லாம் கை வைக்காத சரியா, இந்த பக்கம் வாங்க அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்போ ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னா ரொம்ப விலை மதிப்புடைய அப்படின்னு அர்த்தம், விலை உயர்ந்தன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது இங்கே பாருங்கள், நேற்று நான் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போனேன். அங்கே ஒரு பொருளை பார்த்தா அது ரொம்ப காஸ்ட்லிடா, கிட்டத்தட்ட அது பார்க்கும்போது ஒரு 850 ரூபா 1000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. என்கிட்டே கையில் 100 ரூபா தான் இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு தான் இருந்துச்சு. ஸோ அப்போ ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லும்போது, நேற்று கடைக்கு போனேன், நேற்று ஒரு பொருளை பார்த்தேன், அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இட் வாஸ் காஸ்ட்லி. அப்போ அது அப்படின்னு சொல்லும்போது நம்ம இட்டு வந்துடுது பார்த்தீங்களா, அதுன்னு சொல்லும்போது அது ரொம்ப காஸ்ட்லி தான் அந்த பொருள். இல்லைனா இட்டு எடுத்துகிட்டு அந்த பொருளை கூட போட்டுக்கலாம். இந்த கிஃப்ட் வாஸ் காஸ்ட்லி அப்படின்னா எக்ஸ்பென்சிவ். இது கிஃப்ட் வாஸ் காஸ்ட்லி, எக்ஸ்பென்சிவ் எல்லாம் ஒன்று தான். காஸ்ட்லினா அந்த கிஃப்ட்டு ரொம்ப விலை உயர்ந்ததாக இருந்துச்சு. அப்போ அதே மாதிரி இப்போ சொல்லணுன்னா, நான் அந்த கிஃப்ட்டை பார்க்குறேன், செம்ம காஸ்ட்லியாக இருக்குடா அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் காஸ்ட்லி, இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது 10 பைசா கூட நீ பிரயோஜனம் இல்லைடா.
அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. சரிங்களா? அடுத்தது பேட்னா மிக மோசமாகன்னு அர்த்தம். பேட்னா ஹீ இஸ் நாட் குட், ஹீ இஸ் பேட் அப்படின்னா அவன் ரொம்ப மோசமானவன். ஷீ இஸ் பேட்னா அவன் ரொம்ப மோசமானவன். ரோஜா இஸ் பேட்னா ரோஜா ரொம்ப மோசமானவன். ரஹீம் இஸ் பேட்னா ரஹீம் ரொம்ப மோசமானவன். தே ஆர் வெரி பேட்னா அவங்க ரொம்ப மோசமானவங்க. சரிங்களா? இந்த வெரின்னு வரும்போது கொஞ்சம் அது கூட அந்த மதிப்பை கூட்டி சொல்லிக்கணும். சரிங்களா? அந்த மதிப்பை கூட்டி சொல்லிக்கணும். அப்புறம் எக்ஸாம் ஈஸி. எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எக்ஸாம் வாஸ் ஈஸி. அப்புறம் எக்ஸாம் இஸ், இன்றைக்கி எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? இப்போது 2 விதமாக கேட்பாங்க. எப்படின்னா, இன்றைக்கி ஒரு எக்ஸாம் போனியே, அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் நல்லா இருக்குது, ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நேற்று எழுதின எக்ஸாம் வாஸ் ஈஸி. நேற்று எழுதின எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லும்போது எக்ஸாம் வாஸ் ஈஸி. ஒரு நிமிஷம் சார். ஸோ இப்போது பேடு எக்ஸாம் ஈஸி சொன்னேன்னா, ஸோ இப்போ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது என்னென்னா, இப்போ உயரமாக அதே மாதிரி தான். அவன் உயரமாக இருந்தான், இப்போ அவன் உயரமானவனாக இருக்கிறான். சரி, நேற்று ஒருத்தனை பார்த்தான், அவன் சரியான உயரண்டா அப்படின்னு சொல்லும்போது ஹி வாஸ் டாலஸ்ட். ஹி வாஸ் டால் அப்படின்னு சொல்லலாம். டால்னால் ரொம்ப உயரமாக இருந்தான். ஹி வாஸ் வெரி டால் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப உயரமாக. இங்கே பாருங்களேன், இப்போ இன்னொன்று சொல்லலாம், டாலஸ்ட். இதை பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போது நம்ம வெர்பில் கோ வென்ட்டு கான் பார்க்குறோம். ஒரு செயலை 3 விதமாக சொல்கிறோம். ப்ரெசென்ட்டில், பாஸ்ட்டில், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதே மாதிரி ஒரு அப்ஜெக்டிவே நம்ம 3 விதமாக சொல்கிறோம். ஒரு உயரமாக அப்படின்ற நிலையை டால் அப்படின்ற உயரமாக அப்படின்றத டால்னால் உயரமானவன், டாலர்னால் அவனை விட இவன் உயரமானவன், டாலஸ்னால் இருக்கிறதுலே இவன் தாண்டா உயரமான ஆள், இருக்கிறதுலே இவன் தாண்டா சூப்பரான ஆள். அப்போது அந்த மாதிரி சொல்லலாம். சரிங்களா? அப்போ ஹீ ஸ்டால்னால் உயரமானவன். சரிங்களா? அந்த ஹீ ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் பேரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது பியூட்டிஃபுல் அப்படின்னா அழகாகன்னு அர்த்தம். நேற்று ஒரு பொண்ணை பார்த்தோம் மச்சான், என்ன அழகு தெரியுமா அந்த பொண்ணு, சூப்பராக இருந்துச்சு மச்சான் அப்படின்னு சொல்லும்போது, சூப்பரான பொண்ணு மச்சான் அது அப்படின்னு சொல்லும்போது ஹீ இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லலாம். அந்த பொண்ணா, ஐயோ ஏன்டா நீ வேறு, அந்த பொண்ணு நல்லாவே இல்லைடா அப்படின்னு சொல்லும்போது ஹீ இஸ் நாட் பியூட்டிஃபுல்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? நம்ம யாரையும் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி சொல்லக்கூடாது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, அடுத்தது ஷீ இஸ் பியூட்டிஃபுல். நான் உங்களுக்கு இப்போது ஒரு வித்தியாசம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஷீ இஸ் பியூட்டிஃபுல் ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இந்த ஷீ இஸ் பியூட்டிஃபுல் இந்த இடத்துல பியூட்டிஃபுல் அப்படின்றது எதை குறிக்குது? ஷீ இஸ் பியூட்டிஃபுல்னால் அவள் அழகானவள்னு குறிக்குதா? சரிங்களா? இப்போ அந்த பியூட்டிஃபுல்ன்றது அந்த பொண்ணு அழகாக இருக்கிறா அப்படின்னு. ஷீஸ்னால் அவள் இருக்கிறா, பியூட்டிஃபுல்னால் அழகாக. அவள் எப்படி இருக்கிறா? அழகாக இருக்கிறா. அவள் இருக்கிறா எப்படி? அழகாக. அவள் அழகாக இருக்கிறாள்னு சொல்லுது. அப்போ ஷீ சிங்ஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னா அவள் பாடுறா. அந்த பாடுறது அவள் பாடுறா. எப்படி பாடுறா? அழகாக பாடுறா. சரிங்களா? அப்போ பாடுறது அழகாக இருக்குது. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பியூட்டிஃபுல்ன்றது அந்த பொண்ணை பற்றியும், 2வது சென்டென்ஸில் அந்த பியூட்டிஃபுல்ன்றது அந்த பொண்ணு செய்கிற செயலை பற்றியும் சொல்லுதா. இதுக்கு ஃபஸ்ட்டு சென்டென்சஸ் உங்களுக்கு அந்த பியூட்டிஃபுல் வந்தது அட்ஜெக்டிவ்னு தெரியும். 2வது வர்றது பியூட்டிஃபுல் என்னென்னு தெரிஞ்சுதான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, அதெல்லாம் போக பார்க்கலாம். அதே மாதிரி சஹானா இஸ் பியூட்டிஃபுல், ரோஜா இஸ் பியூட்டிஃபுல், ரோஜா வாஸ் பியூட்டிஃபுல், சஹானா வாஸ் பியூட்டிஃபுல். அப்போ வாசு எல்லாம் மாற்றி போட்டால் அவ்வளோதாங்க இங்கிலீஷ். ஓகே, அதுக்கு அடுத்தது மேரிட்னா திருமணமான. ஷீ வாஸ் மேரிட் அப்படின்னா, நான் ஒருத்தவங்களை பார்த்தா அவங்க மேரிடாக திருமணமானவங்க, கல்யாணம் ஆனவங்கன்னு சொன்னால் ஷி வாஸ் மேரிட். ஷீ இஸ் மேரிட் அப்படின்னு சொன்னால் இவங்க திருமணமானவங்க அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் ஃப்ரம், நான் இருக்கிறேன், எங்கேருந்து வரேன், எங்கேருந்து வரேன், நான் நாமக்கல்லேருந்து வரேன். ஐ ஆம் ஃப்ரம் நாமக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ எம் ஃப்ரம் நாமக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நாமக்கல்லேருந்து வரேன். அடுத்தது மை ஃபாதர் இஸ் ஏ கண்டக்டர். அப்போ மை ஃபாதர்ன்றது இருக்கார், என்னவா இருக்கார், ஒரு தொழிலை பற்றி சொல்லுதா. சரிங்களா? அப்போ ஈஸ்ன்றது ஒரு தொழிலை பற்றியும் சொல்லும். சரிங்களா? நம்ம என்ன தொழில் செய்கிறோம் அப்படின்றது. நான் ஆமீஸ் ஆர் எல்லாமே ஒரு நிலை, ஒரு தன்மை, ஒரு அந்த இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கிறத பற்றி சொன்னால் அப்போது ஈஸ்ன்றது இந்த இடத்துல அவர் தொழில் பற்றி சொல்லுது. மை ஃபாதர் இஸ் ஏ கண்டக்டர், மை ஃபாதர் வாஸ் ஏ கண்டக்டர் அப்படி சொல்கிறா. அப்புறம் இன்ட்ரெஸ்டட் இன் ட்ராயிங். ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ட்ராயிங். அவன் படம் வர்ற இதில் செம்ம ஆர்வமாக இருப்பான் அவன் அப்படின்னு சொல்லும்போது ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ட்ராயிங். சரிங்களா? ஹீ வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ட்ராயிங்னா அவன் படம் வர்ற இதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தான். ஆனால் இப்போ அந்த ஆர்வம்லாம் அவனை விட்டு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ டால் பற்றி தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் பாலிட்டிக்ஸ். ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட்னா எனக்கு பிடிக்காது. சரிங்களா? எனக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பிடிக்கும், அவன் ரொம்ப ஆர்வம் உள்ளவனாக இருந்தான். இதில் பாலிட்டிக்ஸில், மியூசிக்கில், ட்ராயிங்கில், கிரிக்கெட்டில், அது மாதிரி நிறைய சொல்லல. ஸோ அது மாதிரி படிக்கிறதில்ல, அது மாதிரிலாம் நீங்கள் போட்டுக்கலாம். ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன்
அடுத்தது சன்னினா ரொம்ப சூடாக வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கும்ல. டுடே இஸ் ஸோ ஹாட் அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்பா இன்னைக்கு சரியான வெயில்டா தாங்க முடியல சாமி அப்படின்னு சொல்லும்போது டுடே இஸ் டூ ஹாட் அப்படின்னு சொல்லும்போது டுடே இஸ் சன்னி, டுடே இஸ் ஹாட், டுடே இஸ் டூ ஹாட். இது எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குது ஒரு கிளைமேட்டை அப்படி சொல்லலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஆன் டைம்னா யூ ஆர் ஆன் டைம் அப்படின் போது என்ன வரும்? டைம் வந்து அப்போது நான் இருக்கிறேன், நான் எப்படி அந்த டைம் பற்றி சொல்லுது பார்த்தீங்களா? அப்போ ஆருன்றது வந்து ஆமீஸ் ஆருன்றது வந்து நான் என்ன நிலைமையில் இருக்கேன், என்ன டைம் கண்டிஷனில் இருக்கேன், எந்த டைமில் இருக்கேன், அப்போ டைம் பற்றியும் சொல்லும். இப்போ ஒரு ஆன் டைம்லேயே சரியான நேரத்துக்கு வராடாதுன்னு. ஆனால் யூ வேர் ஆன் டைம்னா நேற்று நான் எப்படி கரெக்டாக சொன்ன மாதிரி 10 மணிக்கு வந்தேனா நேற்று காலையில் அப்படின்னு சொல்லும்போது, நேற்று எப்படி நான் சொன்ன மாதிரியே காலையில் 10 மணிக்கு வந்தேனா அப்படின்னு சொல்லும்போது யூ வேர் ஐ வாஸ் ஆன் டைம் எஸ்டர்டே. நவ் இப்போயே நான் கரெக்டாக 10 மணிக்கு வந்திருக்கேனா, ஐ எம் ஆன் டைம் நவ். ஐ எம் ஆன் டைம். ஐ வாஸ் ஆன் டைம்னா நான் 10 மணிக்கு சரியான நேரத்தில் வந்தேன். ஐ எம் ஆன் டைம்னா இப்போ நான் சரியான நேரத்தில் வந்திருக்கேன். சரிங்களா? அடுத்து ஷீ இஸ் அட் ஹோம், தே ஆர் அட்டு. அப்போ ஷீ இஸ் அந்த ஹீஸ் அப்படின்றது வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லும். காலத்தை பற்றியும் சொல்லும், நம்ம தொழிலை பற்றியும் சொல்லும், நம்ம எங்கே இருக்கோன்னு பற்றியும் சொல்லும். இந்த மாதிரியான கண்டிஷனில் இன்னும் போக ப்ரீஃபாக பார்க்கலாம். சரிங்களா? அப்போ ஷீ இஸ் அட் ஹோம் அப்படின்னா நம்ம எங்கே இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, அடுத்தது ஹவு மச் பென்ஸ் ஆர். அப்போது அந்த ஒரு பொருளுடைய காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பற்றியும் சொல்லும். பென்ஸ் ஆர் 50 rupees. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் பாருங்கள். ஆர் யூ ஆங்க்ரி அப்படின்னு கேட்குறாங்க. நோ, ஐ எம் நாட் ஆங்க்ரி. எஸ், ஐ எம் ஆங்க்ரி. அப்போது நீ கோவமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ கோவமாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் கோவமாக தான் இருக்கேன். எஸ், ஐ எம் ஆங்க்ரி. இல்லை இல்லையா, யார் சொன்னது? நான் சூப்பராக சந்தோஷமாக இருக்கேன்டா. யார் சொன்னது நான் கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லல. நோ 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 நோ, ஐ எம் நாட் ஆங்க்ரி, ஐ எம் ஸோ ஹாப்பி நவ் அப்படின்னு சொல்லல. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து இது அப்படியே இந்த ஆரை எடுத்துகிட்டு வேர் போட்டு பாருங்கள். நீ நேற்று கோவமாக இருந்த, வேர் யூ ஆங்க்ரி எஸ்டர்டே, வேர் யூ ஆங்க்ரி எஸ்டர்டே. நேற்று கோவமாடா இருந்த. எவன்டா சொன்னது? நேற்று தான்டா என் லைஃப்பில் நான் சந்தோஷமாக இருந்தேன். நோ 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 நோ, ஹூ செட் தட்? ஐ வாஸ் ஸோ ஹாப்பி எஸ்டர்டே, ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அப்படின்னு வந்துடுதா? அப்போது இல்லைடா நேற்று நான் கோவமாக தான் இருந்தேன். எஸ், ஐ வாஸ் ஆங்க்ரி எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலை. அப்போ ஜெலஸ் அந்த மாதிரி ஃபேர் அப்படின்லாம் ஜெலஸ்னால் ரொம்ப பொறாமையாக, எப்பா என் சொந்தக்காரனெல்லாம் இருக்கானுங்க சாமி, படுவாய் பசங்க மோசமானவன். நான் எப்போ எனக்கு வந்து என் லைஃப்பில் நான் எல்லாத்தையும் இழந்துட்டு சுத்தமாக உட்காந்துருப்பேன், எப்படா நான் தோற்று போவேன் அதை வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கானுங்கடா. பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி, அவனு சொந்தக்காரன் மட்டும் இல்லை, பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி, அப்படி பார்க்குற இருக்கானுங்கடா அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் ஜெலஸ் அப்படின்னா ரொம்ப பொறாமையானவன் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப பொறாமை உள்ள அப்படின்னு அர்த்தம். அப்போது ஷீ பியூட்டிஃபுல் டாக்கிங் ஸ்லோலி. அப்போ இதுதான் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி கேட்டேன்ல. அப்போ ஒரு சப்ஜெக்டை பற்றி பியூட்டிஃபுல் அழகாக இருக்குதுன்னு சொன்னிச்சு, ஒரு சப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு சொன்னிச்சுன்னா அதுக்கு வந்து அட்ஜெக்டிவ்னு பேர். ஒரு சப்ஜெக்ட்டு செய்கிற செயல் எப்படி இருக்குன்னு பேர், அதுக்கு தான் வந்து அட்வெர்ப்னு பேர். ஸோ இந்த கிளாஸில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாஸ் வேரோட பயன்பாடுகள். இன்னும் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் ப்ரீஃபாக பார்க்கலாம். சரிங்களா? நம்ம இப்போ சொன்னது என்னென்னா ஆமீஸ் ஆர் ப்ரெசென்ட்டில் ஒரு செயல் எப்படி இருக்குது, ஒரு சப்ஜெக்ட் எப்படி இருக்குது, எந்த தன்மையில் இருக்குதுன்னு சொன்னோம். அதே மாதிரி வாசு வேறு பாஸ்டில் ஒரு செயல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்ல பயன்படுன்னு சொன்னோம். ஸோ இது வரைக்குமே நம்ம வந்து ஒரு 4 டென்ஸு 2 கண்டிஷன் சொல்கிற ஒரு எப்படி இருக்குது ப்ரெசென்ட்லேயும் பாஸ்ட்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிற ஒரு 2 கண்டிஷனல் வெர்பையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸு. ஸோ கவனிச்சுட்டு வாங்க, தொடர்ந்து நிச்சயமாக எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ உங்களால் முடிஞ்சது யாருக்காவது கேட்டாங்கன்னா ரெஃபர் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, பாய், டேக் கேர்.